தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அப்படி என்னதான் பண்றேன் கட்சிக்காரர் கம்பீர்? போற இடம் ஃபுல்லா எல்லாம் பொழந்துகிட்டு இருக்கீங்க. அவர் பண்ண சாதனைகள் உலகத்தில் வேற யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கோச்சாக இருந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். இப்போ ஏற்பட்ட தங்கமான ஒரு கோச்சை எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் சர்ச்சைக்குள்ளான வகையில் திட்டிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்ட்டு. அதை பற்றியும் விராட் கோலி அவர்களை பற்றி நான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கௌதம் கம்பீர் இவர் நம்ம அணியோட தலைமை பயிற்சியாளர் ஆவதற்கு முன்னாடி இந்திய கிரிக்கெட் அணி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? நீங்களே கொஞ்சம் மனசுக்குள்ள போட்டு பாருங்க கணக்கை, உங்களுக்கு உண்மை புரியும். நான் சொல்றேன் தலைவனோட சாதனைகளை பத்தி. 27 வருஷங்களுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா கிட்ட நாம ஓடிஏ சீரியஸை தோத்தோம், நடந்துச்சா? ஓகே. 25 வருஷங்களுக்கு பிற்பாடு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டான டெஸ்ட் சீரீஸை நாம ஹோம்ல தோத்தோம், நடந்துச்சா? ரைட்டு. 10 வருஷங்களுக்கு பிற்பாடு பாட கவாஸ்கர் சீரீஸ் இருக்குல்ல, அதுல மண்ண கவனமா? ரைட்டு. 47 வருஷங்களுக்கு பிற்பாடு 3 கன்சிக்யூட்டிவ் ஹோம் டெஸ்ட்டை நாம தோத்தோம், 3 தொடர் தோல்விகள். ஓகேவா? டெஸ்ட்டை பேஸ் பண்ணி 8 வருஷங்களுக்கு பிற்பாடு கல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல நம்ம அணி தோல்வியை தழுவுச்சு, அதான் நம்ம தழுவுனது சமம். 17 வருஷங்களுக்கு பிற்பாடு அடிலைட்ல நடந்த ஒடிஐ மேட்ச்ல நம்ம தோத்தோம். அடிலைட்ல நம்ம கோட்டை, ஆனா அங்கே நம்ம மண்ண கவனமா? இதென்ன பிரமாதம். அடுத்து இந்த லிஸ்ட்டை பாருங்க. ஓடிஐ சீரீஸை இந்தியாவில் நியூசிலாந்து கிட்ட நம்ம பறி கொடுத்ததே கிடையாதுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பறி கொடுத்தோமா? சுட சுட நம்ம செஞ்ச சம்பவம் அதுதான். இப்போ ரீசெண்டாக இண்டோர் ஸ்டேடியமில் நம்ம ஓடிஐல தோத்ததே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் டைம் தோத்தோமா? நியூசிலாந்துக்கு எதிராக நாம ஹோம் டெஸ்ட் சீரீஸை தோத்துருக்கோம், இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுல, இதெல்லாம் கூட விடுங்க. அடுத்து ஒன்று சொல்கிற ஹைலைட்டு, 92 வருஷங்கள்ல 2வது முறையாக ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஓடிஐல 350 ரன்ஸுக்கு மேலே நம்ம ஸ்கோர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இதை டிஃபெண்ட் பண்றது கஷ்டமாங்க நம்ம டீமுக்கு. கஷ்டப்பட்டோமே, தோத்தோமே. ஸோ 92 வருஷத்துல 2வது முறையா நாம இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியாம ஓடிஐல தோத்துருந்தோம். இதெல்லாம் எப்ப நடந்திருக்கு? கௌதம் கம்பீர் நம்ம டீமோட தலைமை பேச்சாளராக வந்தார்ல, அதுக்கப்புறம் நடந்த சாதனைகள் இதெல்லாம் மோசமான சாதனைகள். ஏற்கனவே கம்பீர் செய்யறதெல்லாம் குத்தங்குறன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப ரெக்கார்டு இவ்வளவு மோசமா மாறிக்கிட்டு இருக்கா, இன்னும் எப்படி பேசுவாங்க? அந்த சும்மா இருந்த வாய்களுக்கு அவள் கிடைச்சா சும்மாவா இருக்கும்? மெல்ல ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லா. இந்த நேரத்தில் பல ஃபேன்ஸுமே, ஐயா நீங்கள் இந்தியன் டீமுக்கு பண்ணது போதும் ஐயா, நம்ம வேர்ல்ட் கப் 2வது முறை ஆட்சியில் ஓடிஐல அப்போ உங்களோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருந்துச்சு ஐயா, சதம் நீங்கள் அடிக்கலாம் கூட நீங்கள் தான் பில்லர் போட்டு நின்னீங்க ஐயா, அந்த கப் அடிக்க காரணம் நீங்கள் தான், அந்த மரியாதை இருக்கு ஐயா, தயவு செஞ்சு இந்தியன் டீம் மட்டும் போயிடுங்கன்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆக்ரோஷமாக கேட்டவங்க இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா தயவு செஞ்சு போயிடுங்க ஐயா, இந்தியன் டீமை விட்டுருங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இவரையும் சரி அகர்கரையும் சரி 2 பேரும் சேர்த்து வச்சே பேசுகிறாங்க. ஏங்க உங்க 2 பேரோட ஈகோ அது ஆட்டிடியூடா பெருசா மாறுதுல, இதனால இந்தியன் டீம் நீங்க பலி கொடுக்கணுமா? நீங்க தயவுசெய்து வெளியே போயிடுங்களேன். இந்தியன் டீம் பழைய மாதிரி இருக்கும்போது சூப்பரா இருந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒஸ்டா மாறிக்கிட்டு இருக்குன்னு, அதுவும் நாம இது வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியாதுன்னு பத்திரப்படுத்தி வச்சிருந்த சாதனைகளை இவ்வளவு வருஷங்கள் தாண்டி இப்போ உடைக்கிறது நீங்க காரணமா அமைஞ்சிருக்கீங்க, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டுமா? ராணா, அதாவது கௌதம் கம்பீர் எடுத்த முடிவுகள்லயே சிறந்த முடிவு ராணாவை பேக் பண்ணது தான். ஏன்னா அவரு கூட பெருசாக சோபிக்க மாட்டார்னு நினைச்சோம், ஆனா கடைசி ஓடிஐ நடந்துச்சு பார்த்தீங்களா நியூசிலாந்து கிட்ட, அப்ப செம பேட்டிங் ஆடுறாப்புல. ராணாக்குள்ள இப்ப ஏற்பட்ட பேட்ஸ்மேன் இருக்காருன்ற விஷயத்த இந்திய ரசிகர்கள் புரிய வச்சிங்களா, அதனால உங்க மேல மரியாதைன்னு அதிகமாகுது ஐயா, ஆனா அது நம்பிக்கையான வரல ஐயா, இருந்தாலும் இங்க போயிடுங்க ஐயா அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராணாவை நோக்கி மன்னிப்பு கேட்கறதுக்கும் பல ரசிகர்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, கம்பீர போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜாலியா இன்ப சுற்றலாம். யாரு? நம்ம சஞ்சு பாய், நம்ம ரிங்கு பாய், நம்ம ஸ்கை பாய், அப்புறம் கௌரவ தோட்டம் யாரும் உங்களுக்கே தெரியும். எல்லாரும் சஃபாரி ரைடு நாக்பூர்ல சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இதுல கம்பீரால பாதிக்கப்பட்டோர் சிரோகி ரைட் விடுங்க, அது யாரும் உங்களுக்கே மேபி தெரிஞ்சிருக்கலாம். அங்க அவ்வளோ அண்ணனை பொழந்துட்டு இருக்கும் போது இங்க உங்களுக்கு ரைடு கேட்குது. ஓகே, இது வரைக்கும் கம்பீர் சார்ந்து பார்த்தோம். இவருக்கு அப்புறம் இந்திய அணியில தலைமை பயிற்சியாளராக தொடரலாமா வேணான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போடுங்க, உங்க மனசு இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த தலைவன் கோலியை பத்தி பார்ப்போங்க. 2008 வருஷம் ஆகஸ்ட் 18 ஓடிஐ டெபியூவா உள்ள வந்தாப்புல விராட் கோலி, அதான் ஓடிஐ போட்டிகளை அறிமுகமானாப்புல. 18 வருஷங்கள் ஆயிடுச்சா, ஆனா இன்னும் இந்தியர்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறது இந்த 18 தான். யாரு? நம்ம விராட் கோலியை தான்.
எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் இவர் இருந்தாதான், இவர் அடிச்சாதான் இந்தியன் டீம் ஜெயிக்கோன்ற நிலைமைய இன்னும் தக்க வச்சிட்டு இருக்காருல. இதை நினைச்சு நம்ம பெருமைப்படுறதா இல்லைன்னா சிரமப்படுறதான்னு தெரியல. ஒருத்தர் மட்டுமே தொடர்ந்து விளையாடி ஜெயிச்சு கொடுக்கறது பேரு கிரிக்கெட் கிடையாது. 11 பேர் இருக்காங்களே, எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இருக்கிற பேட்டர்ஸ்லாம் விட்டு இவரை மட்டும் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இவர் கொஞ்சம் சொதப்பினால ஆகுன்றது, அதிகமாக என்ன பண்ணாருனாக்கா ஆஹா ஓஹோன்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பொறுத்தவரைக்கும் சாபக்கேடு தான். ஏன்னா இந்த மனுஷன் எவ்வளோதாங்க இன்னும் அல்டிமேட் ரன் மிஷனாக ஓடிக்கிட்டு இருப்பாரு. சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் கூட பேட்டராக நிற்கலனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச விராட் கோலியோட பிரைம் இருக்குல்ல, அது அவர் ரிட்டையர் ஆகிற காலத்தில் இன்னும் அதிகமாக வெளியே வரும் போல இருக்கு. அப்படிதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்க வேணாம். சச்சின் டெண்டுல்கருக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தீங்களே, இவர் கொடுக்கல, என்ன கேடு? கொடுக்கலாமே. இவரோட கடைசி 7 இன்னிங்ஸை பாருங்க. ஓடிஐயில் 616 ரன்ஸு. ஆவரேஜ் பார்த்தீங்களா 123.2ங்க. ஆவரேஜ் சொல்கிறேன், 123.2. ஸ்ட்ரைக் ரேட்டு 109.02. செஞ்சுரி எத்தனை? 3 செஞ்சுரிஸு, 50ஸு 3. இப்போ ஏற்பட்ட ஒரு லெஜெண்டரி பிளேயர் நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமகாலத்தில் நாம ஒரு ஆட்டத்தை விட்னஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இவரை வேர்ல்ட் கப்போட அமுச்சு விட்ருவாங்களா, டாக்கு வருதுல, அதெல்லாம் கேட்குறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. த ரியல் சேஸ் மாஸ்டர்னா விராட் கோலி தான் சொல்லணும். கடைசியான இந்த நியூசிலாந்து இருக்கிறான போட்டியில் அவங்க எல்லாருக்காண்ட்லேயே விரல விட்டு ஆடின ஒரே ஒரு பிளேயர்னா இவர் தான். கூட லைட்டாக சொண்டு விரல விட்டு ஆட்டினது நம்ம ராணான்னு சொல்லலாம். ஓகே, மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் வைல் சேசிங் இன் ஓடிஐஸ். அதாவது ஓடிஐ ஃபார்மெட்டில் ஒரு டீம் சேஸ் பண்ணும்போது அதிகமாக செஞ்சுரிஸை பதிவு பண்ண வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விராட் கோலி தான். 29 செஞ்சுரிஸ். சேஸ் பண்ணுறப்ப விராட் கோலி செஞ்சுரி அடித்தாலே அந்த மேட்ச்சில் இந்தியா மேக்ஸிமம் 90% ஜெயிச்சா மாதிரி தான். அங்கே 10% மட்டும் தான் அங்கங்கே மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆனதான் கடைசி ஓடிஐ போட்டியில். இவருக்கு அடுத்த இடத்துல தான் கிரிக்கெட்டோட கார்டுன்னு புகழப்பெற சச்சினா இருக்காருங்க, 17 செஞ்சுரிஸ். இவருக்கு அடுத்த இடத்துல நம்ம ரோஹித் பாய் 17 செஞ்சுரிஸ். சேஸ் அப்போ இன்னும் ஒரு செஞ்சுரி ரோஹித் பாய் அடிச்சார்னா அவர் செகண்ட் பிளேஸு. ரோ கோ 2 பேரும் டாப் 2ல இருப்பாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இல்லாத ஒரு இடத்துல அப்ப விராட் கோலி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாருன்னா கிரிக்கெட் கார்டா நம்ம யாரை போட்டி இருப்போம்? நம்ம யுவராஜ் சிங்கோட பேட்டிங்கை பார்த்து ஆஹா ஓஹோன்னு வாய் பொழந்திருப்போம். ஆனால் யுவராஜே வாய் பொழகிறாருன்னா அவர் தான் நம்ம விராட் கோலி. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யுவி பாய் போஸ்ட் பண்ணியிருக்க அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான். இதில் பார்த்தீங்களா, ஒன்ஸ் எ கிங் ஆல்வேஸ் எ கிங், ஒன்ஸ் அ லயன் ஆல்வேஸ் அ லயன். ஞாபகம் வருதா? ஓகே, வெல் பிளேட் விராட் கோலி, ப்ரூவிங் தட் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். புரியுதா? இந்த ஃபார்ம் அப்போ பண்ணுவாங்க, ஆனால் கிளாஸ் எப்பவுமே பெர்மனன்ட். அதை நிரூபிக்கிற ஒரு பிளேயர் நீங்கள் தானே. யுவி பாய் அப்படி புகழ்ந்திருக்காப்ல. யுவி பாயை பார்த்துடாம வாயை பொழந்து கடைசியில் அந்த மனுஷன் இப்போ இன்னொருத்தரை பார்த்து வாயை பழகிறாருன்னா அதாங்க நம்ம விராட் பாய். யுவியை விடுங்க, அப்புறம் ரோஹித்தை பாருங்க. இந்த மேட்ச்சில் ரோஹித் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவர் செட்பேக்கை பார்த்துருந்தோம். ஆனால் தலையை ஒட்டிஞ்சு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விராட் கோலி செஞ்சுரி அடிச்சார் பார்த்தீங்களா, எழுந்து நின்று கிளாப் அடிச்சாருங்க ரோஹித் பாய். இதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் அதை பண்ணார் பாருங்க. அதான் நம்ம ரோ. யாருக்காக? நம்ம கோலிக்காக. ஆனால் என்ன, கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, ரோஹித் கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே ஓடிஐ வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அந்த ஸ்குவாட்ல ரோஹித்தை தூக்கிடுவாரோ கம்பீர் அகர்கரோ அப்படின்னு பல பேர் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொதப்பலுக்கு தூக்கணும்னாக்கா முதல்ல அந்த 2 பேர் தான் தூக்கணும், கம்பீரியும் அகர்கரியும். இவர்கிட்ட வரக்கூடாது. இதெல்லாம் தாண்டி நம்ம கோலி, அவர் சுற்றி எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் பாருங்க. க்ரௌட் புல்லிங் கேப்பபிலிட்டி எல்லா ஸ்டார்ஸ்க்கும் கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சிருக்க பெரிய ஸ்டாரு நம்ம விராட் கோலி. எங்கே போனாலும் அங்கே ஃபுல்லாக சுற்றி நினைக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு தான் அந்த மனுஷனை விட்றாங்க. ஆனால் அவரை மூஞ்சி காட்டலங்க. பொறுமையாக அவங்களுக்கு சிரிச்ச முதல்ல செல்ஃபி கொடுத்துட்டு தலைவன் கிளம்பி போகிறாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம டேரல் மிச்சல் என்ன அடி அடிச்சார் ஞாபகம் இருக்கா? செஞ்சுரி போட்டு பிறந்தாரு பாருங்க இந்தியன் டீமை. மேட்ச் முடிஞ்ச கையோடு நம்ம விராட் கோலி கிட்டே இருந்து ஒரு ஜெர்சியை அவர் கிஃப்டாக வாங்கிட்டாருங்க. அதில் அவ்வளோ சிக்னேச்சர்ஸு. நம்ம விராட் கோலி ஆட்டோகிராஃபை இல்லாமல் இருந்தால் எப்படி? விராட்டோட ஃபேன் நம்ம மிச்சல் கெத்தா இருக்குல்ல, பயங்கரமா சூப்பர் மேட்ரு. அடுத்த ஒரு கிவியை பற்றி தான் சொல்லணும், நம்ம கிளென் பிலிப்ஸு. நீங்கள் இவருக்கு ஃபேனோ இல்லையோ, நான் பயங்கர ஃபேனு. என்ன, கிளென் பிலிப்ஸ்ன்னு சொன்னாலே ஃபீல்டிங் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பேட்டிங்கில் மனுஷன் எந்த அளவுக்கு பட்டையை கலப்புவார்னு கடைசி ஓடியில் அடிச்சு பிறந்தாரு பாருங்க இந்தியன் டீம். ஒரு பக்கம் மிச்சல், ஒரு பக்கம் பிலிப்ஸு. உரிச்சு எடுத்துறாங்க நம்மள. இல்லை, பிலிப்ஸு செஞ்சுரி போடுறது பிற்பாடு அவரை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் கண்ணில் ஒரு மாதிரி கலங்கிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ எமோட் ஆனாருங்க உண்மையிலே அவர். ஏன்னா அவர் கிரிக்கெட் காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் சாதிக்கிறாரோ, இதுக்கப்புறம்ன்றது 2025 ஜூனுக்கு அப்புறம் என்னென்னலாம் சாதிக்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவங்க அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காருங்க, சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் இந்த செஞ்சுரி அடிச்சு முடிச்சதான் அவர் கண் அந்தளவுக்கு கலங்க ஆரம்பிச்சது. அவர் ஒரு மாதிரி எமோட் ஆனார். ஏன்னா போன வருஷம் ஜூன் மாதம் வாக்கில் கிளென் பிலிப்ஸோட அப்பா, அவர் பேர் ரோலன் பிலிப்ஸுங்க, அவர் தவறிட்டார். அடுத்து பாகிஸ்தான் பிளேயர்ஸை பற்றி சொல்லிடுறேன். பரிதாபம், உச்சகட்ட பரிதாபம். ஒரு நேரத்தில் ஒரு தொடரில் ஒரு பிளேயரை ஏதாவது பண்ணால் பரவாயில்ல, பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட முக்கியமான 3 பிளேயர்ஸு அவங்கள ஆஸ்திரேலியா நடத்துகிற விதமுறைக்கே பார்க்குற நம்மளுக்கே பாவமாக இருக்குங்க. பிக் பாஷ் லீக் நடக்குதுல, அங்கே பாபர் அசாம் இருக்கார் பாருங்க, அவரு உலகத்தோட தலை சிறந்த பேட்டர், விராட் கோலிக்கு நிகர் அவர் தான் பல பேர் சொல்லுவாங்க.
அங்கே அவர் அப்படி தான் சொல்லி கூப்பிட்டாங்க, ஐயா வாங்க விளையாடுங்க அப்படின்ட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மித், 2 பேரும் பேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாபர் அசாம் தடவல்ஸ்ல ஆட ஆரம்பிச்சிட்டாரு. 2020 ஓகேவா, அங்கே தடவல்ஸ்ல ஆட ஆரம்பிக்கவே ரொம்ப நேரமாக பார்த்து கடுப்பான ஸ்மித் ஒரு கடத்துல நீ ஓடுறது அங்கே இரு, நான் பேட்டிங் பிடிச்சி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் நின்று புழக ஆரம்பிச்சாருங்க. சிக்ஸர் மழையாக பொழிய ஆரம்பிச்சாரு. இதில் கடுப்பான பாபர் அங்கேருந்து நடந்து வந்தவர் பவுண்டரி லைன் கிட்ட வந்துட்டு பேட் எடுத்து அந்த பவுண்டரி லைன் இருக்க ரோப் மேலே கவர் பண்ணியிருப்பாங்களே அதில் போட்டு கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பேட் வச்சு பட்டால் ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாரு. ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு போல இருக்கு. எப்படி என்ன நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, உலகத்தில் சிறந்த பேட்ஸ்மேனா அது இதுன்னு இது உள்ள ஒரு வாய்க்காத்தார போயிருக்கு போல இருக்கு. ஒன்று, இதுக்கு முன்னாடி 2 சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, ரிஸ்வான் இருக்கார்ல, அவரும் இதே போல தான் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப புவராக இருக்கவே ஒரு கடத்தில் நீ ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வந்துரு அப்படின்ட்டாங்க. அதாவது பாகிஸ்தானோட ஸ்டார் பிளேயருங்க அவர் ரிஸ்வானு, அவரை நீ ஆனது போதும் கிளம்பிவா அப்படின்ட்டாங்க. அது ஒரு அசிங்கம். இது பத்தாதுன்னு அஃப்ரிடி ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் ஞாபகம் இருக்கா, இந்த ஷஹீன் அஃப்ரிடி பவுல் பண்ணுறாரு. பவுல் பண்ணும்போது இந்த வெஸ்ட்டுக்கு மேலே 2 முறை போடுவாங்க பார்த்தீங்களா, அது போல் போடுறப்ப வார்னிங்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. இவர் சொல்ல கேட்காம அதையே பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில் கடுப்பாயிட்டு அந்த ஓவரை பாதிலே ஸ்டாப் பண்ணி வெளியே கிளப்பி விட்டாங்க. அவரை நீ இந்த ஓவரை போட வேணா, இங்கே வந்துரு, வேற என்ன பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. பாகிஸ்தான் பிளேயர்ஸை இந்த அளவுக்கு யாரும் ஹியூமிலியேட் பண்ண முடியாதுங்க. அங்கே இந்த ஹியூமிலியேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து ஆடுறாங்களே, அவங்க மனதை எழுத்த பாராட்டலாம். MS தோனி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு இப்போ காட்சி கொடுத்துருக்காப்புல. நிறைய அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. கிரிக்கெட் இல்லை, மற்ற சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸை பசங்களோட சேர்ந்தா ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபன்னாக ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் கையில் எடுத்து மனுஷன் ஜாலியாக இருக்காப்புல. ஐபிஎலுக்கு முன்னாடி இது போல் இருக்கும். ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டா அவர் டென்ஷன் ஆகிறது வெளியே காமிச்சிக்க மாட்டார். ஆனால் நமக்கு அந்த திக்குன்னு துடிக்கிறது ஹார்ட் வெளியே வந்து விடுற மாதிரி தான் இருக்கும். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நாளைக்கு T20 சீரிஸ் ஆரம்பிக்குதா? இந்த சீரீஸில் முடிவு என்னவா இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மேட்சை பேஸ் பண்ணி கேட்கல, ஒட்டுமொத்த T20 இந்த சீரீஸை பேஸ் பண்ணி கேட்குறேன். ரிசல்ட் என்னவா இருக்கும்? இந்த சீரிஸ் யார் வின் பண்ணுவா? எனக்கு இந்தியா வின் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கு. நடக்குதான் பார்ப்போம். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் நெருங்கிட்டு இருக்கு. மோஸ்ட் ரன்ஸ் எந்த பிளேயர் அடிப்பாங்க, மோஸ்ட் விக்கெட்ஸ் யார் எடுப்பா, அண்ட் முக்கியமான அடுத்த விஷயம் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் யாரா இருப்பா? இதற்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.